என்னிடத்திற்கு வர இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்ற வாக்குக்கிணங்க இந்த சிறுவர் ஆராதனைக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இப்பொழுது உங்கள் அனைவரையும் வரவேற்க வருகிறார் இன்டர் வகுப்பை சேர்ந்த ஜோஷுவா. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சிறுவர் மகிழ்ச்சி ஞாயிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற தேவாதி தேவனை முதலாவது நாங்கள் வருக வருக என வரவேற்கிறோம். விசேஷமாக சிறப்பு தேவ செய்தி அளிக்க வந்திருக்கும் பிரதர் சாலமோன் கிருபாகரன் அண்ணா அவர்களை வருக வருக என சண்டே ஸ்கூல் சார்பாக வரவேற்கிறோம். திருச்சபையின் போதகர் ஐயா, பயிற்சி போதகர் ஐயா, மூப்பர் குழு, பாடகர் குழு, ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், பள்ளிகள் அனைவரையும் வருக வருக என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ நம்ம பிகினர் சுட்டிஸ் இவ்வளோ நாளாக அவங்க கற்றுக்கிட்ட பைபிள் கேரக்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி அந்த பைபிள் கேரக்டர்ஸாகவே உங்கள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண வராங்க. எல்லாரும் அவங்கள கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா? இஸ்ரவேலுக்கு தேவன் என்னிடம் பொருட்டு தத்தார். இந்த பெலிசாக நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாக இருப்போம். தேங்க்யூ. ஆண்டாடாயிடு சிங்கத்தை கேட்குட்டாரு கேட்குட்டார் ஆண்டவர் திராயுது புகுட்டார். தேங்க்யூ. நான் தான் மோசே. கர்த்தர் எனக்கு சீனாய் மலையிலே 10 கட்டளைகளை கொடுத்தார். என்னென்று உனக்கு வேறே தேவனுக்கு உண்டார்க்க வேண்டாம். யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டார்க்க வேண்டாம். தேவனாகிய தேவனுடைய நாமத்தை வீணிலே விளங்காயிருப்பாயாக. உன் தகப்பனையும் தாய் ஓய்நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. என்னுடைய தேவ விச்சாரிப்பாயாக. தேங்க்யூ. நான் எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. எனக்கு குழந்தை கொடுத்தாங்க. அந்த குழந்தை பேர் சாமுவேல் பெருசன். தேங்க்யூ. இருக்க தேவனை தவிர இந்த பூமியில் தேவன் இல்லை என்று அறிந்தேன். தேங்க்யூ. நான் கெசிக்கியா ராஜா. கர்த்தர் ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக என்கிட்ட பேசினார், என்னை குணமாக்கினார். ஆமே. டாயா தெரிபா டாதா யோடா யோடாவு பெரிய வீடு ஏசப்பா சொட்டாக ரெடிடிவே போ சொல்லி அவங்க பேச்சட கீழ்படியாவட தர்ஷீஷ் போட தர்ஷீஷ்க்கு கப்பலை ஏறி போட என்னை தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. வீடு என்னை கவிடிச்சு 3 நாள் இரவோ பகலும் வீடு வயதுக்குள்ளே இருந்தேன். நான் ஏசப்பா கிட்ட வீடு வயதுக்குள்ளே இருந்து ப்ரே பண்ணேன். ஏசப்பா வீடுக்கு கட்டளை இட்டார். அதுக்கப்புறம் வீடு டிடிவேலே போய் என்னை வாந்தி எடுத்துச்சு. கத்தாவே நீர் என் பிராணவே அழுவுக்கு தவிர்த்தி யோடா 2:6. I am Elia. I have God's strength. I pray to God, God answers. I listen to God. God sends me to help more people. Thank you. என் பேர் கிதியோன். கர்த்தர் என் கூட இருந்தபடியா ஒரு மனிதனை முறியடிப்பது போல இந்த மீதியானையை முறியடித்தேன். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம். ஆமென். இஸ்ரவேலே முதல் பேர் நியாயாதிபதி தாத்தான். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலியின் மேல் ஆளுகை தந்தார். தேங்க்யூ. சிஸ்ராவை கொண்டு நான் தான். தேங்க்யூ. நான் தான் சாமுவேல். கத்தாவே சொல்லும்படியே கேட்கிறேன். என் ஆடுகள் என் சத்தங்களுக்கு செவி கொடுக்கிறேன். தேங்க்யூ. I am King Solomon. I am the king, son of King David. God gave me the greatest wisdom in the whole world. I also wrote
in the wonderful book of wisdom in the called Proverbs. All people might praise my justice and wisdom. Thank you. இவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ண சுட்டீஸ்க்கு இன்னொரு வாட்டி கிளாப் பண்ணலாமா? இப்போ நம்மளோட பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க படித்த லெசனில் இருந்து பிறவி சப்பானி குணமாகுதல் என்ற வார்த்தைக்கு இணங்க வேதாகம கதையை நடிக்க வராங்க. எல்லாரும் உங்களை கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா? ஐயா காசு தாங்கய்யா. ப்ளீஸ். அம்மா காசு தாங்கம்மா. அம்மா காசு தாங்கம்மா. அம்மா காசு தாங்கம்மா. ஐயா காசு தாங்கய்யா. ஐயா காசு தாங்க. நீ என்னை நன்றாக உற்றுப்பார். ஐயா பிச்சை போடுங்கய்யா. என்னிடம் வெள்ளியும் பொன்னும் இல்லை. நஸ்ரனாகிய இயேசு நாமத்தினால் நீ எழுந்து நட. என்னால் நடக்க முடியுது. நன்றி நன்றி எதுப்பா நன்றி. எதப்பா எனக்கு கால் கொடுத்துட்டாரு. நன்றி. Oh glory to God, He has lifted me up. He has lifted me up. I know He Richard of His, He has lifted me up. That's why I love Him so. I love Him more and more. I love Him more and more. When I stand upon the shore, I praise Him more and more. When I stand upon the shore, I praise Him more and more. Hallelujah, 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 hallelujah. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன். மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். தேங்க்யூ. இவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம்ஸ் பண்ணி சாங்கும் பாடின நம்ம பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாப் பண்ணலாமா? இப்போ பிகினர்ல இருந்து குட்டி பர்னபா ஆதி ஆகமம்ல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம்குள்ளே இருக்க முக்கிய கொஷினுக்கு ஆன்சர் சொல்ல போகிறாரு. அவரை கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா? முதல் மனிதன் யார்? ஆதாம். சர்பத்தால் வஞ்சிக்கப்பட்டது யார்? ஏவாள். தேவனோடு சஞ்சரிக்கும் போது எடுத்துக்கொள்ளப்பட்டது யார்? ஏனோக்கு. வேதத்தில் அதிக நாள் உயிரோடு வாழ்ந்தது யார்? மெத்துசாலா. கர்த்தருடைய கண்களில் யாருக்கு கிருபை கிடைத்தது? நோவா. முற்பிதாக்கள் யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. கோத்திரப்பிதா யார்? யாக்கோபு. ஆகமங்கள் எத்தனை? 4. வானளவு கட்டப்பட்ட கோபுரம் எது? பாபேல். நோவா கர்த்தர் சொன்னபடி எதை கட்டினான்? பேலை. யோசேப்பு எவ்வளவு பணத்திற்கு அடிமையாக விற்கப்பட்டான்? 20 வெள்ளி காசுகள். தேவன் எது நடுவில் தோன்றினார்? முள்செடியில். எகிப்தின் மேல் வந்த வாதைகள் எத்தனை? 10. முதல் ஆசாரியன் யார்? ஆரோன். தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட கோத்திரம் எது? லேவி. கட்டளை எத்தனை? 10.
தாவீது கொன்ற பெலிஸ்திய படைவீரன் யார்? கோலியாத். துதிக்கும் போது இடிந்து விழுந்த கோட்டை எது? எரிகோ. இரண்டாக பிளந்தது எது? செங்கடல். சிசேராவை கொன்றது யார்? யாகேல். சங்கீதக்காரன் யார்? தாவீது. இஸ்ரவேலின் முதல் தீர்க்கதரிசி யார்? சாமுவேல். இஸ்ரவேலின் முதல் பெண் தீர்க்கதரிசி யார்? தெபோராள். இஸ்ரவேலின் முதல் ராஜா யார்? சவுல். கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டினது யார்? சாலமோன். வேளாண்மை பிரியன் யார்? உசியா. அக்கினி ரதத்தில் வானத்துக்கு ஏறி போனது யார்? எலியா. கர்த்தருக்கென்று தன் மகளை பலியாக கொடுத்தது யார்? எப்தா. காகத்தை கொண்டு போஷிக்கப்பட்டது யார்? எலியா. குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்ட படைத்தலைவன் யார்? நாகமான். எந்த ராஜாவின் ஆயுசு நாட்களை 15 வருடம் கர்த்தர் கூட்டி கொடுத்தார்? எசேக்கியா ராஜா. மீன் வயிற்றில் 3 நாள் இருந்தது யார்? யோனா. சிங்கக்கபில் காக்கப்பட்டது யார்? தானியல். நெருப்பிலிருந்து காக்கப்பட்டது யார்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. நீதிமான் எதினால் பிழைப்பான்? விசுவாசம். காணிக்கை பெட்டியில் விதவை போட்டது எவ்வளவு? 2 காசு. இயேசுவின் பெற்றோர் யார்? யோசேப்பு மரியாள். சுவிசேஷங்கள் எத்தனை? 4. இயேசுவின் முதல் அற்புதம் எது? தண்ணீரை ராஜேஸ்மை மாற்றியது. இயேசு பிரசங்கித்த முதல் வார்த்தை? மன திரும்புங்கள். இயேசுவின் சீஷர்கள் எத்தனை பேர்? 12. இயேசுவை காட்டி கொடுத்தது யார்? யூதாஸ் காரியோத்து. இயேசுவை மறுதலித்தது யார்? பேதுரு. இயேசுவை காட்டி கொடுக்க யூதாஸ் வாங்கியது எவ்வளவு? 30 வெள்ளி காசுகள். பவுல் எழுதிய நிருபங்கள் எத்தனை? 13. திமிர்வாதக்காரனை எத்தனை பேர் சுமந்து கொண்டு வந்தார்கள்? 4. இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களை கொண்டு எவ்வளவு மேலானவர்களை போஷித்தார்? 5000. இயேசுவால் உயிரோடு எழுப்பப்பட்டவன் யார்? லாசரு. இயேசுவை காண சகையு ஏறின மரத்தின் பெயர் என்ன? காட்டுத்தீ. ஆவியின் கனிகள் எத்தனை? 9. இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டது யார்? 2 கல்லறைகள். இயேசு சிலுவையில் பேசிய வார்த்தைகள் எத்தனை? 7. புத்தியுள்ள புத்தி இல்லாத கன்னிகளே எத்தனை பேர்? 5. கிறிஸ்துவர்களுக்கு முதலில் எங்கே பெயர் வழங்கப்பட்டது? அந்தியோகியா. பவுல் பிரசங்கம் பண்ணும்போது தூக்கத்தில் கீழே விழுந்து மரித்தவன் யார்? ஐத்திகே. யோவான் எந்த தீவில் அடைக்கப்பட்டார்? பத்மோ தீவில். பர்னபாக்கெல்லாம் கிளாப் பண்ணலாமா? இப்போது நம்ம பிகினர் பசங்க சேர்ந்து க்யூட்டாக டான்ஸ் ஆட போகிறாங்க. அவங்க எல்லாரும் வெல்கம் பண்ணலாமா? கிறிஸ்மஸ் நாளும் இன்று வந்தது. புது புது ட்ரெஸ்ஸஸ் போட்டாச்சு, பல பல கிஃப்டும் கிடைச்சாச்சு, கல கல சந்தோஷ ஓசைகளும் எங்கும் எங்கும் கேக்குதே. எங்கும் எங்கும் ஜோலிக்குதே, மினி மினி நட்சத்திரம் ஒளிருதே, கிறிஸ்துமஸ் நாளும் இன்று வந்ததே. வண்ண வண்ண அலங்காரங்கள் கண்கள் மனதை பறிக்குதே, பல பல அலங்காரங்களோடு கிறிஸ்துமஸ் ட்ரீயும் கலக்குதே. என்று வாழ்த்தும் சத்தம் எங்கும் எங்கும் கேட்குதே. குட்டி தம்பி தங்கை நீங்களும் ஓடி வாருங்கள், நாமும் ஒன்றாய் கூடி சொல்லிடுவோம் அனைவருக்கும் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். ஜிங்கல் லா லா லா, ஓ ஜிங்கல் லா லா லா, ஜிங்கல் லா லா லா, ஓ ஜிங்கல் லா லா லா, ஜிங்கல் லா லா லா, ஓ ஜிங்கல் லா லா லா. இயேசு ராஜன் என்று பிறந்தாரே. ஜிங்கல் லா லா, ஓ ஓ ஜிங்கல் லா லா லா.
சூப்பராக ஆடினாங்கள, கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணலாம். இப்போ நம்ம ஜூனியர் குட்டீஸ்லாம் சேர்ந்து நம்மளுக்கு பரலோகத்துக்கு செல்வதற்கான வழியை பைபிள் வேர்சஸோட சொல்ல போகிறாங்க. நாம் பரலோக ராஜ்யத்தின் அங்கத்தினராக ஆக வேண்டும் என்பதே நம் பரமபிதாவின் வாஞ்சை. பிதாவின் வாஞ்சையை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். நம் தேவனின் வாஞ்சையை நிறைவேற்ற மனிதராகிய நாம் செய்ய வேண்டிய உணவுகள் மற்றும் செய்ய வேண்டியவை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டவைகளை உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறோம். மெய்ப்பெரும் காணாமல் போன ஆடும். காணாமல் போன ஆடுகளாகிய நம்மை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்திட நல்ல மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து ரட்சித்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறான் என்று சொல்கிறது. லூக்கா 19:10. எனக்கு அயலானும் நல்ல சமாரியன். இந்த உலகம் நம்மை வெறுத்து ஒதுக்கினாலும் நல்ல சமாரியனைப் போல நாம் பிறருக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவமும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். 1 கொரிந்தியர் 12:26. அன்னை வீட்டு ஸ்தேகினரும் கடனாய் கேட்ட அப்பங்களும். அண்டே வீட்டு நண்பர்களைப் போல நம் தேவைகளை தேவனிடம் முறையிட வேண்டும். கொடுத்தல். அதேபோல் நம்மிடம் உள்ளவற்றை சக மனிதருக்கு கொடுத்து வாழ வேண்டும். நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரவரோடு வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். யோபு 9:15. கனியற்ற அத்தி மரமும் அக்கறையுள்ள தோட்டக்காரனும். கனியற்ற வாழ்க்கையை வாழ்பவர்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் என பாரத்தோடும் அக்கறையோடும் வாழ வேண்டும். ஆத்தும தாகம். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறர்க்கான அவைகளை நோக்குவானாக. பிலிப்பியர் 2:4. பரிசேயனின் பெருமையும் ஆயக்காரனின் தாழ்மையும். சகம் மனிதர்களை அற்பமாக எண்ணாமல் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு வாழ வேண்டும். மனத்தாழ்மை. அவர் அதிகமான கிருபையை அழைக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. யாக்கோபு 4:6. 10,000 தாலந்தும் 100 வெள்ளி பணமும். தேவன் நம் பாவங்களை மன்னிக்கிறது போல நம் மற்றவர்களின் பாவங்களை மன்னிக்க வேண்டும். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருத்தால் உங்கள் பிதா உங்களுக்கு மன்னியாதிருப்பார். மத்தேயு 6:14-15. கோடி துண்டும் புது துருத்தியும். உலகம் சார்ந்த சிந்தனைகள் கொண்ட நம் இருதயத்தை கலைந்திருந்து பரிசுத்த சிந்தனைகளால் நிரப்பப்பட்ட புதுடம் உடையவர்களாக வாழ வேண்டும். உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவராகி மெய்யான நீதியும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 4:23-24. நாம் மனத்தாழ்மையோடு ஜெபத்தில் உறுதியாக தரித்திருந்து நம்முடைய பாவங்களுக்கு தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு பெற்று இரட்சிக்கப்பட்டு மனமாற்றமடைந்து ஆத்தும தாகத்தோடு வாழும் பொழுது பிறருக்கு கொடுத்தல் மற்றும் பிறருக்கு பகிர்ந்து கொடுத்தல் போன்ற நற்செயல்களை செய்யும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்தில் அங்கத்தினராக முடியும். தேங்க்யூ. அழகா சொன்ன நம்ம ஜூனியர்ஸ் பசங்களுக்கு ஒரு வாட்டி கிளாப் பண்ணலாமா? அடுத்து நம்ம இன்டர் அண்ட் சீனியர்கள் சேர்ந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வராங்க. கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா? தஞ்சாவூர் பொம்மை தலையா
குட்டிருட்டு வேளையிலே பேரொழிதானோ கொட்டு பனி நேரத்தினில் பூமகந்தானோ வெத்தலையின் முன்னணையில் பாலகந்தானோ நம்ம சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க 2ஆம் காலாண்டில் நிறைய மிஷினரிஸை பற்றி படித்தாங்க. ஜானஸ், ஹைடாஸ்கேடா, வில்லியம் கேரி, இந்த மாதிரி நிறைய மிஷினரிஸை பற்றி படித்தாங்க. இப்போது நம்ம சீனியர் அண்ட் இன்டர் பாய்ஸ் வில்லியம் கேரி மிஷினர் அவர்களை பற்றி ஸ்கிட் நடிக்க வராங்க. எல்லாரும் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா? எப்பவும் யூத் மீட்டிங் வச்சா நம்ம தான் ஃபஸ்ட்டு வர வேண்டியதாக இருக்குது. சரி, நம்மளும் தலைவர், நாம தான் எடுத்துக்காட்டாக இருக்கணும். என்னதான் இருந்தாலும் ஒரு 8 மணிக்கு யூத் மீட்டிங்னா அட்லீஸ்ட் ஒரு 8:15 வரணும். இவனுங்க 8:30 9 மணிக்கெல்லாம் வரானுங்க. இதுக்கு 9 மணிக்கே யூத் மீட்டிங் வச்சிருக்கலாம். அப்படிலாம் வைக்க வேண்டாமே, உங்கள் பின்னாடி தான் நிற்கிறோம், ஒரு பிரச்சனை இல்லை. 8:15 ஸ்டார்ட் பண்ணுங்க. வந்துட்டீங்களாடா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. டக்குன்னு அந்த சேர்லாம் அரேஞ்ச் பண்ணி போடுங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி, எல்லாரும் வெறுங்கை வீசிட்டு வந்திருக்கீங்க. நான் என்ன சொன்னேன்? அடுத்த தடவை வரும்போது பைபிளை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்கடா, நம்ம இந்த தடவை போடுற நாடகம் பைபிள் ரிலேட்டட் ஆனது அப்படின்னு எத்தனை தடவை சொன்னேன்? ஒருத்தனாவது மதிச்சு பைபிள் எடுத்து வந்திருக்கீங்களாடா? உங்கள் பேச்சை மதிக்காமல் இருப்போமா? எடுத்துகிட்டு வந்தேன், வெளியே பைக்கில் ஃப்ரண்ட் கவரில் வச்சுருக்கேனே. டேய், வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்குடா, சீக்கிரமாக எடுத்துகிட்டு வா. ஐயோ, அவ்வளோ மழை பெய்யுதுன்னு சொல்கிறீங்க. அப்போ மழை நின்னதுக்கப்புறம் போய் எடுத்துகிட்டு வரேனே. இப்போ போனால் நான் நனைஞ்சிடுவேன்ல. பைபிள் நனையுதுன்னு உடனே போய் எடுக்க சொன்னால் மழை நின்னதுக்கு அப்புறம் போய் எடுக்கிறேங்கிற பத்தியா? பைபிளுக்கு நீ கொடுக்குற அக்கறையை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா. மண்டையில் கொட்டு வாங்குறதுக்குள்ளே ஒழுங்காக போய் பைபிள் எடுத்து வந்துரு. நான் நினைஞ்சாலும் பரவாயில்ல, பைபிள் நினையக்கூடாதுன்னு நினைக்கணும். இவனுங்க என்னடானா பைபிள் வெளியே நினைஞ்சிட்டு இருக்கு, மழை நின்னதுக்கு அப்புறம் போய் எடுக்கிறேங்கிறானுங்க. டேய், உங்கள் வீட்டில் எல்லாம் பைபிள் என்ன கண்டிஷனில் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பெரிய ஒட்டடை அடைந்த ஷோகேஸில் பைபிள் உள்ளே இருக்கும். அதை நாங்கள் எப்போவாச்சும் வெளியே எடுத்து தொடச்சிட்டு மறுபடியும் உள்ளே வச்சுருவோம். அது மறுபடியும் ஒட்டடை அடையிற வரைக்கும் நாங்கள் அதை எடுக்க மாட்டோம். எங்கள் வீட்டில் சோபாவில் பார்க்கலாம், சேரில் பார்க்கலாம், திடீர்னு வாஷிங் மிஷினில் கூட பார்க்கலாம், கிச்சனில் கூட பார்க்கலாம். இப்படி எங்கள் வீட்டில் வேதாகமம் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கும். உங்களுக்கெல்லாம் பைபிள் ஈஸியாக கிடைக்கிறதுனால அதோட அருமை தெரியலை. நம்ம முன்னோர்கள் இந்த பைபிள் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமாடா? அவங்களுக்கு இந்த பைபிளோட அருமை தெரியும். யூத் மீட்டிங் ஃபஸ்ட்டு உங்கள் பேரண்ட்ஸுக்கு வைக்கணும், அப்போ தான் சரிப்பட்டு வரும் போல். சரி, உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன். அது உண்மை கதை. அந்த கதையை கேட்டு முடிப்பதற்கு அப்புறம் உங்களுக்கு பைபிள் எவ்வளோ பெரிய முக்கிய பங்கு வகித்தது இந்த நாட்டில்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அது எப்படி மக்களுடைய மூட நம்பிக்கையும் மக்களோட வாழ்க்கை முறையும் மாற்றுச்சுன்னு உங்களுக்கு இந்த கதையின் முடிவிலே தெரியும். சூப்பர்ண்ணா, இப்போ தான் நீங்கள் நம்ம வழிக்கு வந்துருக்கீங்க. அந்த கதையை வாச்சி சொல்லுங்கள், நாங்கள் கேட்கோம். நல்ல கதையாக இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், போர் அடிக்கக்கூடாது. நான் மிஷினரி வில்லியம் கேரியை பற்றி தான் சொல்ல போகிறேன். யாராவது இருக்கீங்களா? என் கணவரை பாம்பு கடிச்சிருச்சு, யாராவது உதவி செய்ய வாங்களேன், ஓடி வாங்களேன், யாராவது காப்பாற்றுங்களேன், யாராவது இருக்கீங்களா? என்னம்மா இந்த நேரத்தில் உதவின்னு கேட்டு வந்திருக்க? யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. போ போ வீட்டுக்கு, நாளை காலமாக வந்து பாரு. ஐயா ஐயா, என் கணவரை பாம்பு கடிச்சிருச்சியா, நீங்க வந்து பாருங்களேன், கொஞ்சம் அவரை காப்பாற்ற முடியுமா பாருங்களேன். ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஐயா வந்து பாருங்கய்யா. என்ன, பாம்பு கடித்து விட்டதா? வா வா வா, உடனே போய் பார்ப்போம். என்னால உன் கணவனை காப்பாற்ற இயலவில்ல. நாளை காலமே மரித்து போய்விடுவான். ஐயோ ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? இப்பதான் எங்க வாழ்க்கை ஆரம்பிச்சது, அதுக்குள்ள இப்படி முடிச்சு போயிடுச்சு. ஐயோ, நான் என்ன செய்வேன் கடவுளே?
இந்த சின்ன வயதிலே இந்த பெண்மணி மறிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன செய்வது? நம்ம நாட்டில் உள்ள சமய சட்டங்கள் அப்படி இருக்கிறது. அவன் மனைவியை இழுத்துவாங்கப்பா, இவனோட சேர்த்து அவளையும் உடங்கட்டை ஏற்றணும். நமது வழக்கத்தின்படி கணவன் இறந்துட்டா மனைவியும் அவளோட சேர்த்து உடங்கத்தை ஏற்றுறது தான் நம்ம வழக்கம். அவங்க 2 பேரும் சொர்க்கத்துல இணைந்து வாழ்வாங்க. Stop it! நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு கணவன் மரித்தால் அதற்கு அந்த கணவனின் மனைவி மறிக்க வேண்டுமா? இது என்ன ஒரு முட்டாள்தனமாக இருக்கிறது? அதை கேட்கறதுக்கு நீ யார்? I am William Carey. இந்த நாட்டிற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதற்கு வந்திருக்கிறேன். வெள்ளைக்காரரே, வந்து வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. இது எங்க தர்மம், இது எங்க நம்பிக்கை. இதுல தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. நான் இருக்கும் வரை this lady will not allow. உடன்கட்டை ஏற விட மாட்டேன். நான் எப்படியாவது அதை தடுத்து நிறுத்துவேன். அவரை பிடித்து இழுத்து கட்டுங்கப்பா. என்னை விடுங்கள். நீங்கள் செய்தது மனு தர்மம் அல்ல, கொலை. It's a murder. My heavenly Father, அறியாமையில் இருக்கும் இந்த ஜனங்களை கண்ணோக்கி பாரும். Help them, Lord. Help me. வாங்க வில்லியம் கேரி, உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் உடன்கட்டை என்னும் பெயரில் பெண்களை கொன்று கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்களா? அறிந்தும் ஏன் இதை நிறுத்தவில்லை? Why didn't you stop it? நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனா அவங்களோட மனதர்மத்திலேயோ அல்லது அவங்களுடைய நம்பிக்கையிலேயோ நம்ம இன்வால்வ் ஆனா அவங்க நமக்கு அகெயின்ஸ்டா திரும்பலாம், பிரச்சனைகள் பண்ணலாம். அவங்க தரப்பிலிருந்து யாராவது கம்ப்ளைண்ட்டுகள் வந்து பண்ணுனா நம்ம ஏதாவது முயற்சிகள் எடுக்கலாம். ஆனால் இதுவரை அவங்க யாராவது வந்து அப்படி ஒன்றும் சொன்னது மாதிரி எல்லாம் தெரியல. எனக்கு வேற முக்கியமான கொஞ்சம் வேலைகள் இருக்கு. வி வில் மீட் அகைன் வில்லியம் கேரி. பாய் பாய். ஐயா, நீங்கள் வில்லியம் பென்டிங்கிடம் பேசியதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏன் இவர்கள் குளிக்கும் பொழுது ஏதோ சொல்லிக்கொண்டே குளிக்கிறார்கள்? அவர்கள் குளிக்கவில்லை ஐயா. செய்த பாவத்திற்கு அந்த குளத்தில் மூழ்கி எழுந்தால் எங்கள் பாவம் நிவர்த்தியாகும். இது எங்களது நம்பிக்கை. ஆகவே ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போதும் அந்த நதியில் நாங்கள் மூழ்கி எழுந்து விடுவோம். இந்த நாட்டில் மிகவும் மூட நம்பிக்கைகள் நிறைந்து இருக்கின்றது. அதற்காகத்தான் ஆண்டவர் என்னை இங்கு அனுப்பியிருக்கிறார். ஐயா, இவர்தான் ராஜாராம் மோகன் ராய். ஐயா, இவர்தான் வில்லியம் கேரி. வாங்க வில்லியம் கேரி, எப்படி இருக்கீங்க? இவரும் உடன்கட்டை ஏறுதலை பார்த்து மிகவும் நொந்து போனார். அதனை உடனே நிறுத்துவதற்கு உங்கள் உதவியை நாடி வந்திருக்கிறார். நானும் இந்த உடன்கட்டை ஏறுதல் நிறுத்துவதற்கு பல முயற்சிகள் எடுத்துள்ளேன். ஆனால் எதுவும் உதவவில்லை. ஆனால் உங்கள் மக்கள் அனைவரும் இது மனு தர்மத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்களே, அது உண்மையா? அப்படி கூறவில்லை. விருப்பப்பட்டால் அந்த பெண்மணிகள் தாங்களாகவே உடன்கட்டை ஏறிக்கொள்ளலாம் என்றுதான் கூறப்படுகிறது. ஆனால் இப்பொழுது விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லாவிட்டாலும் அந்த பெண்மணிகளை கட்டாயம் உடன்கட்டை ஏற்றுகிறார்கள். இதில் எனக்கு எந்த துளியளவும் உடன்பாடு இல்லை. மக்கள் உங்கள் மனு தர்மத்தை படித்திருந்தால் ஏன் இவ்வாறு செய்ய போகிறார்கள்? மனு தர்மம் சமஸ்கிருத மொழியில் உள்ளது. இவர்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாது, அதனால் அதை வாசிக்க மாட்டார்கள். இது ஒருவேளை வங்காள மொழியில் இருந்திருந்தால் இவர்கள் அதை வாசித்திருப்பார்கள். ராய், நீங்கள் செல்லுங்கள். அங்கு ஒரு சிறு கூட்டம் இருக்கின்றது. அந்த கூட்டத்திற்கு சென்று நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்துவிட்டு வருகிறேன். நன்றி, நீங்கள் சென்று வாருங்கள். நாளை சந்திக்கலாம். மக்களே, நீங்கள் மிகவும் மூட பழக்க வழக்கத்திற்கு நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு உண்மையான கடவுளை பற்றி கூற வந்திருக்கிறேன்.
உங்கள் பாவங்களை கழுவக்கூடிய ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு அனைத்து வாழ்க்கை நெறிமுறைகளையும் கற்றுக் கொடுப்பார். இந்த மக்களுக்கு நான் என்ன சொன்னாலும் புரியவில்லை. வெகு விரைவில் வேதாகமத்தை வங்காள மொழியில் மொழிபெயர்த்து இந்த மக்களுக்கு புரியும் வகையில் அது சென்றடைய வேண்டும். I'll do it. Help me, Lord. என்ன வில்லியம் கேரி, மொழிபெயர்ப்பு வேலைகள் எப்படி சென்று கொண்டிருக்கிறது? அச்சகம் ஆரம்பித்து பல மாதங்கள் ஆகிவிட்டன. Yes, Mr. Rajaram Mohan Roy. All is well. எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருக்கிறது. நான் வேதாகமத்தை வங்காள மொழியில் மொழிபெயர்த்து விட்டேன். நாம் ஒன்று இன்று செய்யலாம். நாம் இருவரும் சென்று வில்லியம் பெனடிக்டை பார்த்து வரலாம். Let's go and meet Mr. William Benedict. இந்த உடன்கட்டை ஒழிப்பை பற்றி நாம் அவரிடம் கூறி இதற்கு ஒரு முடிவு கட்டுவதற்கு நாம் முயற்சி செய்யலாம். என்ன ரெண்டு பேரும் என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? Definitely முக்கியமான விஷயம்தான். நீங்கள் கேட்டபடியே நான் இந்த ஊரில் உள்ள ஒரு முக்கியமான நபரை அழைத்து வந்திருக்கிறேன். ஆம், வில்லியம் கேரி கூறுவது போல் அந்த முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச வந்துள்ளோம். நீங்கள் நினைப்பது போல் இது அந்த உடன்கட்டை ஏறுதல் ஒலிப்பை பற்றி தான். எங்கள் மனு தர்மத்தின்படி உடன்கட்டை ஏறுதல் என்பது கட்டாயம் கிடையாது. மனைவிகள் விரும்பினால் உடன்கட்டை ஏறலாம். That's also not correct. அதுவும் தவறுதான். அதையும் நான் நிறுத்தியாக வேண்டும். சரி, இருக்கட்டும். நீங்க சென்று வாருங்கள், யோசித்து முடிவு சொல்கிறேன். ஐயா, நாம் எத்தனை கஷ்டங்களை சந்தித்து இருப்போம் இந்த வேதாகமத்தை இந்த மொழியில் மொழிபெயர்க்க. இந்த கட்டிடம் தீயில் கருகி நாம் முற்றிலும் இதை மொழிபெயர்க்க முடியாத நிலை ஏற்பட்ட போதும் நீங்கள் இதை கைவிடவில்லை. மீண்டும் முதலில் இருந்து ஆரம்பித்தீர்கள். கடைசியில் ஒரு வழியாக வேதாகமத்தை வங்காள மொழியில் மொழிபெயர்த்து முடித்தீர்கள். இப்பொழுது அது பல மக்களிடம் சென்று கொண்டிருக்கிறது. இத்தனை கஷ்டப்பட்டு ஏன் அதை செய்தீர்கள்? My dear friend, வேதாகமத்தை அவர்களுடைய தாய்மொழியில் படித்தால் மட்டுமே அவர்கள் எளிதில் அதில் இருக்கும் கருத்துக்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். பின்பு அவர்கள் எது நல்லது எது கெட்டது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆகவே தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வேதாகமம் அவர்கள் சொந்த மொழியில் கிடைத்தாக வேண்டும் என்று நினைத்தேன். இதை படிக்கும் பொழுது அவர்கள் எது நல்லது எது கெட்டது என்பதை அவர்களை அறிந்து கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் கடவுளிடமிருந்து பெரிய விஷயங்களை எதிர்பாருங்கள். அதுபோல கடவுளுக்காக பெரிய விஷயங்களையும் செய்யுங்கள். புரிந்தது ஐயா. ஐயா, ஆலயத்திற்கு செல்லும் நேரம் ஆகிவிட்டது. வாருங்கள், நாம் செல்லலாம். ஐயா, நீங்கள் கஷ்டப்பட்டது வீண் போகவில்லை. வில்லியம் பெனடிக் ஆணை பிறந்து விட்டார். உடன்கட்டை ஏறுதல் பழக்க வழக்கம் இனி முற்றிலும் இந்த நாட்டில் நடைபெறக்கூடாது என்று இந்த உத்தரவு தாளை நீங்கள் வங்காள மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று ராஜாராம் மோகன் ராய் கொடுத்து அனுப்பினார். நீங்கள் அனைவரும் ஆலயத்துக்கு செல்லுங்கள். You all go to church. நான் இதை உடனே மொழிபெயர்த்து இதை அவரிடம் கொடுத்து விட்டு வருகிறேன். நான் இதில் காலதாமதம் செலுத்தினால் இந்த நேரத்திற்குள் பல பெண்களின் உயிர்கள் செல்ல நேரிடும். ஆகவே நான் இதை முதலில் மொழிபெயர்த்து கொடுத்து விட்டு வருகிறேன். நன்றி ஆண்டவரே, நீர் இல்லாவிட்டால் இது சாத்தியமே இல்லை. Without you this will not be possible. நன்றி ஆண்டவரே. கடவுளிடமிருந்து பெரிய விஷயங்களை எதிர்பாருங்கள். அதுபோல கடவுளுக்காக பெரிய விஷயங்களையும் செய்யுங்கள்.
பல மிஷனரிகளின் கடின உழைப்புக்கு பின்னரே நமக்கு வேதாகமம் இலவசமாக கிடைத்திருக்கிறது. இனிமே இதை நான் பத்திரமா பீரோவில் பூட்டி வைப்பேன். பூட்டிலாம் வைக்கக்கூடாது, அப்பப்போ எடுத்து படிக்கணும். எல்லா நாளும் அதை தியானிக்கணும். அதில் உள்ள வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை கனி உள்ளதாக மாறும். பைபிள் ரொம்ப முக்கியமானது, இதை நம்ம எப்போவுமே மறந்துடக்கூடாது. சரியா? சூப்பராக பண்ணாங்களா? அவங்களுக்கு ஒரு வாட்டி கிளாப் பண்ணிடலாம். இப்பொழுதும் நம் அனைவரும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தை ஜூனியர் வகுப்பை சார்ந்த கேப்ரியல் அவர்கள் நடத்துவார். அன்புள்ள ஏசப்பா, இந்த சிறுவர் ஞாயிறை எங்களுக்கு நல்லா ஆசிரித்து தந்தீங்களே, நன்றி ஏசப்பா. இந்த சிறுவர் ஞாயிறில் எங்களெல்லாம் ஒன்றா கூடி ஜெபிக்க வச்சிங்களே, நன்றி ஏசப்பா. எங்கள் ஜெபத்தை கேளுங்க ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் இந்தியா தேசத்தில் இருக்க எல்லா சிறு பிள்ளைங்களையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன் ஏசப்பா. அவங்களெல்லாம் தொடுங்க ஏசப்பா, அவங்களெல்லாம் ரட்சிங்க ஏசப்பா. அவங்களுக்கு பாவ பழக்கெல்லாம் எடுத்து போடுங்க ஏசப்பா. நீங்கள் தான் உண்மையான தேவன், அவங்கள அறிந்துக்கணும் ஏசப்பா. ஏசப்பா, எவ்வளோ பேர் வியாதியோடு இருக்காங்க ஏசப்பா ஹாஸ்பிட்டலில், அவங்களெல்லாம் தொடுங்க ஏசப்பா, அவங்களுக்கெல்லாம் விடுவீங்க ஏசப்பா. ஏசப்பா, எவ்வளோ பிள்ளைங்க கண்ணு தெரியாமல் இருக்காங்க ஏசப்பா, அவங்களுக்குலாம் நல்லா பார்வை தாங்க ஏசப்பா. சில பிள்ளைங்கள்லாம் காது கேட்காம இருக்காங்க ஏசப்பா, அவங்களுக்குலாம் காது கேட்க உதவி செய்யுங்க ஏசப்பா. பேச முடியாத இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா பேச உதவி செய்யுங்க ஏசப்பா. காலு கையெல்லாம் ஊனமாக இருக்காங்க ஏசப்பா, அவங்களுக்குலாம் நல்லா நடக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. கிட்னி, லங்ஸ், ஹார்ட்டெல்லாம் இருக்கிற பிரச்சனைலாம் எடுத்து போடுங்க ஏசப்பா. அவங்களுக்கு நல்லா பரிபூர்ண சுகத்தை தாங்க ஏசப்பா. எவ்வளோ குழந்தைங்க பாவ பழக்கத்தில் இருக்காங்க ஏசப்பா. டிவி, ஃபோனு, வீடியோ கேமுக்கெலாம் அடிமையாக இருக்காங்க ஏசப்பா. அந்த பாவ பழக்கத்தில் எடுத்து போட்டு அவங்கள ரட்சிங்க ஏசப்பா. அவங்க உங்கள் பக்கமாக இழுத்துக்கோங்க ஏசப்பா. அவங்க நல்லா பைபிள் வாசிக்க உங்களையே தேட உதவி செய்யுங்க ஏசப்பா. எவ்வளோ குழந்தைங்க அம்மா அப்பா இல்லாமல் இருக்காங்க ஏசப்பா. அவங்க அம்மா அப்பாவா தாயாக இருங்க ஏசப்பா. ஏசப்பா, மால்தோ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்களுக்கு நல்லா படிப்பு, வீடு, சாப்பாடு எல்லாம் தாங்க ஏசப்பா. எவ்வளோ குழந்தைங்க சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க ஏசப்பா, அவங்களுக்குலாம் சாப்பாடு தாங்க ஏசப்பா. ஏசப்பா, எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. எல்லாருமே அவங்க கலரை பார்த்து, அவங்க உடம்பு பார்த்து ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க ஏசப்பா. அந்த மாதிரிலாம் டீஸ் பண்ணக்கூடாது ஏசப்பா. எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. முளை ஜெபம் கேளும்பதாவே. நாம் கேட்டு ஜெபித்த ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் வேண்டுதல்களையும் ஆண்டவர் கேட்டார் என்று விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. இப்பொழுதும் நாம் அனைவரும் நின்று தேவாதி தேவனை உயர்த்தி பாடப் போகிறோம். துதி ஆராதனை நம் மத்தியில் இருக்கிற சீனியர் வகுப்பை சார்ந்த ஜாஃப்ரின் மற்றும் சண்டே ஸ்கூல் வர்ஷிப் டீம் நடத்துவார்கள். துதி ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு விசையாக ஆண்டவரை ஆராதிக்கலாமா? இந்த நாள்லையும் இன்னைக்கு நம்ம இந்த சர்ச்சில் கொண்டு வந்து விட்டுருக்கிற ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? இந்த 2026 முழுவதும் நம்ம கண்மணி போல காத்து வந்த ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? இந்த 11 மாதங்களையும் நம்மளை கடந்து வர உதவி செஞ்சுருக்கிறாரு. நம்ம எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்போம், எவ்வளோ துக்கத்தில் மத்தியில் இருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்ம கவலைகள்லாம் மாறப்போகுது. ஆண்டவரை துதிக்கலாமா? ஒரு விஷயம் எங்கள் கூட சேர்ந்து ஆராதிக்கிறீங்களா? உங்கள் பிரச்சனத்தை எனக்கு தாங்க ஏசப்பான்னு சொல்கிறீங்களா? ஒரு விஷயம் எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஆண்டவரே, எங்களை பிரச்சனத்தினால என்னை நிரப்புங்க ஏசப்பா. ஆண்டவரே, என் லைஃப் ரொம்ப எம்டியாக இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அடுத்தது என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏசப்பா. நீங்கள் எனக்கு உதவி செய்றீங்களான்னு கேட்கலாமா? உங்கள் பிரச்சனத்தால் என்னை நிரப்புங்கன்னு கேட்கலாமா? இந்த உலகத்து மனிதர்கள்லாம் நம்ம உதவாத பாத்திரம்னு சொல்லலாம், நம்மக்கிட்ட நிறைய குறைகள் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னோட குறைகளை நான் நிறைவாக்குவேன். நீ உதவாத பாத்திரமாக இருந்தாலும் நான் உன்னை உதவுற பாத்திரமாக மாற்றுவேன்னு சொல்கிறாரு. அந்த ஆண்டவரை நம்ம துதிக்கலாமா? எங்களோடு சேர்ந்து இந்த பாட்டை பாடி வர்ஷிப் பண்ணுறீங்களா? குறை
பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பருக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பருக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பிரச்சனத்தால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்கள் பிரச்சனத்தால் என்னோட எம்டியான லைஃப்பை நீங்கள் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லலாமா? இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்க நம்ம எவ்வளோதான் வேஸ்ட்டுன்னு சொன்னாலும் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் சொல்கிறாரு, நீ எனக்கு உதவுற பாத்திரம், உன்னோட குறைகளெல்லாம் நான் நிறைவாக்குவேன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம துதிக்கலாமா? நம்ம எல்லாரும் ஈஸ்டர்னு செலிப்ரேட் பண்ணுறோம், கிறிஸ்மஸ்ன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோட பாவங்கள் போக்குறதுக்காக நான் இந்த உலகத்தில் என்னையே நான் சிலுவையில் மறைச்சேன். உன்னோட பாவத்தை நான் போக்குறதுக்காக, நம்மளுடைய பாவத்தை நீக்கிறதுக்காக அவர் சிலுவையில் நம்ம மறைச்சாராம். நம்மளோட கண்ணீரை துடைக்கிறதுக்காக, நம்மளோட பாவங்களை கழுவுறதுக்காக ஆண்டவர் இந்த சிலுவையில் மறைச்சாராம். அவர் ஒரு விஷயம் ஆராதிக்கலாமா? இந்த உலகத்து மனுஷர்கள்லாம் நம்ம எல்லாரும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் இதை கொடுத்தா நான் அதை செய்கிறேன், இது நீ எனக்கு தந்தனா இது நான் செய்வேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட நான் எதுவுமே நான் கேட்கல, நீ உன்னை எனக்கு தான், என்னோட பாவங்களை கழுவி உன் லைஃப்பை நான் சூப்பராக மாத்துறேன்னு சொல்கிறாரு. ஆண்டவரை துதிக்கலாமா? கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாமா? மனிதரை மீட்கவே பரலோகம் திருக்கவே சிலுவையை சுமந்தாரையா. சந்தோஷமா பாடலாமா? இன்னைக்கு ஆண்டவர் இங்க நம்ம எல்லாம் அழைச்சிருக்காரு, நம்ம சந்தோஷமா பாட போறோம். மனிதனை மீட்கவே பரலோகம் திருக்கவே சிலுவையை சுமந்தாரையா. நந்தீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. நந்தீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. சேர்ந்து எந்த நேசுவேன்னு சொல்லலாமா? இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரியா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரியா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்து கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. சேர்ந்து எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, எங்களுக்காக நீங்கள் மறிச்சிருக்கிறீங்க, எங்களுக்காக நீங்கள் உயிரோடு எழுந்திருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எங்கள் பாவங்களை நீங்கள் கழுவுறதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, நீங்கள் எல்லாருமே ஆண்டவரே, நாங்கள் ஏதாச்சும் ஒரு தப்பு செஞ்சிட்டோன்னா, ஏதாச்சும் ஒன்று ஹர்ட் பண்ணிட்டோன்னா யாருமே மன்னிக்க மாட்டாங்க ஆண்டவரே. ஆனால் நாங்கள் எவ்வளோ பாவங்கள் செய்கிறோம், எவ்வளோ முறை உங்களை அசட்டை பண்ணியிருக்கிறோம், ஆனால் நீங்கள் எங்கள் பாவங்களை மறித்து ஒரு ஒரு நாளும் எங்களோட இருக்கிறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நீங்கள் இல்லைன்னா இந்த வருஷத்தை எங்களால் கடக்க முடியாது, நீங்கள் இல்லைன்னா ஒரு ஒரு நாளும் எங்களால் கடந்து வர முடியாது ஏசப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. நீ கூட
நிறைய வேலைகளில் நம்ம நிறைய மனுஷர்களை நம்புவோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸை நம்புவோம். ஆனால் யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஈவன் நம்மளோட பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ் யாராக தானே இருக்கட்டும், நம்ம யாரெல்லாம் நம்புகிறோமோ, யாரெல்லாம் ரொம்ப நேசிக்கிறோமோ, ஒரு கட்டத்தில் அவங்க ஏதாச்சும் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா நம்மளை விட்டு போயிடுவாங்களே. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன நம்பு, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாரு. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரை நம்ம நம்பணும். இந்த நாளில் கூட நிறைய பேர் மனசு உடைஞ்சு போய் வந்திருப்போம், நிறைய சோர்வுகளோடு வந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி எல்லாருமே நம்ம ஆண்டவரை நம்ப போகிறோம். நம்ம ஆண்டவரை மாத்திரம், நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம ஆண்டவரை மாத்திரம் நம்ப போகணும். இந்த பூமியே அழிந்தாலும், நம்ம நிற்கும் இடம் இப்போ நிலை குலைந்து போனாலும், நம்ம ஆண்டவரை மாத்திரம் நம்ம நம்ப போகிறோம். ஒரு விஷயம் எங்களோட சேர்ந்து சொல்கிறீங்களா? நம்புவேன், நேசு ஒருவரை மாத்திரம் நான் நம்புவேன்னு சொல்கிறீங்களா? அவரை மாத்திரம் நம்புனா உங்களோட லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். அவரை ஒரு விஷயம் நம்ம சேர்ந்து துடிக்கலாமா? நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. நாளிக்கும் பூமி நிலை குலைந்து பணிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை. சேர்ந்து சொல்லலாமா? யார் என்னை விட்டு போனாலும், யார் என் கூட இல்லைன்னாலும், உங்களை நம்புறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லைனாலும், நான் உங்களை மாத்திரம் தான் இயேசுப்பா நம்புவேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரே, நான் உங்களை மாத்திரம் தான் இயேசுப்பா நம்புவேன், உங்களை மாத்திரம் தான் ஆண்டவரே நான் நம்புவேன். ஆண்டவரே, எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ சோர்வுகள் வந்தாலும், எவ்வளோ ஏமாற்றங்கள் வந்தாலும், நான் உங்களை மாத்திரம் தான் ஆண்டவரே நான் நம்புவேன். உங்களை மாத்திரம் தான் இயேசுப்பா நான் துதிப்பேன் சொல்லலாமா? எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், முடிந்ததென்று மறுவாழ்வு என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இன்னொரு வாட்டி கடைசியா சொல்லலாமா? இயேசு ஒருவரை. ஆண்டவரே, நான் உங்களை மாத்திரம் தான் இயேசுப்பா நம்புறேன். இனிமேட்டு உங்களை மாத்திரம் தான் இயேசுப்பா நான் நம்ப போறேன். என் லைஃப் எப்படி போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் உங்களை மாத்திரம் தான் ஆண்டவரே நம்புறேன்னு சொல்லலாமா? இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, நான் உங்களை மாத்திரம் தான் இயேசுப்பா நம்புவேன், நான் உங்களை மாத்திரம் தான் ஆண்டவரே நம்புவேன். யார் என்னை என்ன சொன்னாலும், யார் என்னை என்ன பண்ணாலும், நான் உங்களை மாத்திரம் தான் இயேசுப்பா நான் நம்புவேன். நீங்கள் என் கூடயே இருங்க இயேசுப்பா. ஆண்டவரே, நீங்கள் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லலாமா? இது வரைக்கும் எங்களை வழி நடத்தி வந்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, என் கூடயே இருக்கீங்க, அதுக்காக உமக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவருக்கு ஒரு விஷயம் நம்ம நன்றி செலுத்தணும்னா நம்மளுக்கு நாளே பத்தாது. ஆனாலும் நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். இந்த நாள்லேயும் நம்ம துதிக்கிற இந்த வர்ஷிப் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்களாம், பரலோகத்தோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்கணுமா? நம்மளோட லைஃபோட பர்பஸே அவரோட கண்கள்லேருந்து நம்மளுக்கு கிருபை கிடைக்கணுமா? நம்ம கேட்கலாமா? அவர் வானாதி வானங்களுக்கும் மேலானவர், அவரை நம்ம துதிக்க போகிறோம், அவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே, உங்கள் கண்ணிலேருந்து எனக்கு கிருபை தாங்க நாங்கள் கேட்க போகிறோம். நீங்கள் மாத்திரம் வேணும்னு நம்ம கேட்க போகிறோம். நம்ம லைஃப்பில் இருக்க பிரச்சனை மாறணும்னா அவரை மாத்திரம் நம்ம துதிச்சா மட்டும்தான்
மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் மாறும். நம்ம எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுவோம், நிறைய பேர் இருக்காங்க நம்புவோம். ஆனால் யாருமே யாராலையுமே நம்மளுக்கு சொல்யூஷனே தர முடியாது. அந்த வானாதி வானங்களை வீச்சிருக்கிற மட்டும்தான் நம்மளுக்கு எல்லா சொல்யூஷனும் தர முடியும். அவர் ஒரு துதிக்கலாமா? என் கூட சேர்ந்து இந்த பாடலில் பாடி ஒரு துதிக்கிறீங்களா? வார்த்தையால் வந்திக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வந்திக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லலாமா? அந்த வானத்துல வீற்றிருக்கிற பார்த்து நம்ம கரங்களை உயர்த்தி நம்ம சொல்லலாமா? இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். இவ்வளோ நாள் நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இன்னைக்கு நம்ம அந்த வானாதி வானகிட்ட நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க போறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் திண்ணருகே நீர் வேண்டுமே, நீ வேண்டும் நீ வேண்டும் நீ வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் நின்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். 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 நன்றி இயேசுப்பா. இவ்வளோ நேரம் உங்கள் ப்ரெசன்ஸ் எங்களுக்கு காமிச்சதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே எங்களை நீங்கள் கூட்டி வந்து சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் எங்களை வழி நடத்தி வந்ததுக்காக உமக்கு நன்றி. இந்த சிறுவர் ஆராதனையும் நீங்கள் இவ்வளோ நல்லா நடத்தி தந்ததுக்காக உமக்கு நன்றி இயேசுப்பா. இன்றைக்கி நிறைய பேர் அவங்க லைஃப் உங்களுக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க இயேசுப்பா. ஒரு விஷயம் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே யார் யாரெல்லாம் என்னென்ன கஷ்டங்கள்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஏசப்பா. அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. இன்னைக்கு யார் யாரெல்லாம் அந்த மன கஷ்டத்தோடு வந்திருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் திரும்பி சந்தோஷமாக போக நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்கள் கரத்தை ஒவ்வொருத்தர் மேலேயும் வைங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகளோட ஜபத்தையும் வர்ஷிப்பையும் நீங்கள் கேட்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி நாங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வர்ஷிப் பண்ணியிருக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் கேட்டதுக்காக உங்களுக்கு நன்றி. நீங்கள் கேட்பீங்க என்று விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.